விஜய் வந்து பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்லி பல பேர் விமர்சனம் பண்றாங்கல்ல, அது உண்மையா பொய்யா? இளைய தளபதி விஜய் எப்ப ஜோசப் விஜயா மாறிச்சு? பிஜேபியுடைய அந்த மதவாத சித்தாந்தத்து மூலமா அந்த பேரே வருது. அப்பே வந்து பிஜேபிக்கு விஜய்க்கு ஆகாது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் யாருனாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், யாருனாலும் வேட்பாளராக நிக்கலாம். வந்து நம்ம வேலை ஒழுங்கா செஞ்சோம்னா ஆட்சிக்கெல்லாம் வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக ஆட்சிகள்ல குறைபாடுகள் இருக்கு, இல்லைன்னு யார்ட்டும் சொல்ல முடியாது. திமுக எதிர்ப்புங்கிறது கம்ப்ளீட்டா வச்சுக்க கூடாது. காமராஜரையே தோற்கடிக்கப்பட்டு திமுக உள்ள வருது. புதுசான ஒரு கட்சி வந்தா எப்படி இருக்குன்னு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணும், உண்மையா மாறணும். 2031 ஓரளவுக்கு மெஜாரிட்டியான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி நேயர்களுக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சமூக ஆர்வலர் அர்ஷத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ தமிழகத்துல பல்வேறு அரசியல் சூழலுக்கு மத்தியில பெரும் நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார்ல, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் யாருனாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், யாருனாலும் வந்து வேட்பாளராக நிக்கலாம். அது வந்து அவங்களுடைய ஜனநாயக உரிமை. அவங்க எந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ விஜயோடைய அவர் நடிகராக இருந்தாலும் அவருடைய ஃபீல்டு ஒர்க் எல்லாம் கரெக்டாக இருக்கு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அரசியல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா யாருனாலும் ஏத்துக்குவாங்க. மக்கள்லாம் ஏத்துக்காமலாம் இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய கட்டமைப்போட இருக்க சில கட்சிகளை கூட ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு அடுத்த ஆட்சிக்கு வேற ஆட்சிலாம் வந்த வரலாறுகள்லாம் இங்க இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வேலை ஒழுங்கா செஞ்சோம்னா ஆட்சிக்கெல்லாம் வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50-60 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே, இவங்களை தாண்டி விஜய் அவர்கள் வெற்றி பெற முடியுமா? ஏன் வெற்றி பெற முடியாது? அதான் நம்ம முன்னாடியே சொன்னதுதான். யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் முன்னாடி இருந்துச்சு. நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸுடைய ஆட்சி தான் கொஞ்ச காலம், காமராஜர் ஆட்சி காலம் இருந்துச்சு. காமராஜர் எப்படிப்பட்ட அரசியல்வாதியா இருந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்களையே ஒரு கட்டத்துல காமராஜரையே தோற்கடிக்கப்பட்டு திமுக உள்ள வருது. ஸோ இது மாதிரி விஜயும் வந்து ஒரு புரட்சிகரமான அரசியல் செய்யும் போது யாரா இருந்தா என்ன? நம்மளுடைய வரலாறுகள் நம்மளுக்கு அதான் சொல்லுது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு அரசியல் பிளவுகள் ஏற்பட்டு அடுத்தடுத்து புதிய மறந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நிரந்தரம் கிடையாது. எப்படி ஒரு நம்ம நிரந்தரம்னு சொல்லுவோம்? இப்ப இந்த இருக்குன்னா அடுத்த 50 வருஷம் கழிச்சு வேற வந்துடும், அடுத்த 50 வருஷம் கழிச்சு வேற வந்துடும். ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப விஜய் வந்து அடுத்த ஜென்ரேஷன், 2 ஜென்ரேஷன் 2 தலைமுறைகள் போயிருச்சு. இப்போ அடுத்த தலைமுறை அடுத்து ஒரு புதுசான ஒரு கட்சி வந்தா எப்படி இருக்குன்னு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் கருத்து கணிப்புகள் கேட்டோம்னா மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப வாய்ப்புகள் இருக்குதான். ஆனா என்ன உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டா உடனே கிடைக்காது. கொஞ்சம் ஒர்க் இவங்க எந்த அளவுக்கு இவங்க தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் ஃபர்ஸ்ட் தொண்டர்களா மாறணும். ஸோ இவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. விஜய் அவர்கள் பாசிசத்தையும் எதிர்க்கிறாரு, அதே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேவையும் எதிர்க்கிறாரு பாயாசம்னு சொல்லி. பாசிசத்தை எதிர்ப்பது போன்று டிஎம்கே எதிர்ப்பது சரியா? இல்ல, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டிஎம்கேவை கம்ப்ளீட்டா நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யறதுக்கு உண்டான எதுவும் ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க சில ரீசன்ஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. இதெல்லாம் ஆட்சியில இருக்கப்போ நடக்கதான் செய்யும் சில விஷயங்கள். இது எல்லாமே நாங்க வந்து இதுதான் டிஎம்கேவோடைய ஒட்டுமொத்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ ஆனா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சியில இருந்தப்போ மக்களுக்கு சில நல்ல உதவிகள்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது திராவிட கழகங்கள் தமிழ்நாட்டில இருந்து செஞ்ச நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம டிவிக்காக ஓட்டு போடலாம், இன்னைக்கு புது கட்சிகள் வந்துருச்சு, அதனால வந்து இவங்க பூரா நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஸோ எப்படி நாசம் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? நம்ம வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகம் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம போய் அந்தந்த ஊர்களில் போய் பார்த்தாதான் தெரியும் நம்மளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து திமுக திராவிட கழகங்கள் திராவிட இயக்கங்கள்லாம் வந்து பெரிய பங்காற்றிருக்கு. ஸோ என்னன்னா அவங்க எப்படி அரசியலுடைய பார்வையில் எப்படி பேசணும்னா
நான் வந்து மக்களுக்கு இது நல்லது செய்யறேன், நிறைய நான் உங்களுக்கு இவங்களை விட நான் உங்களை நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்கிறேன் அப்படிங்கிற அரசியல் பார்வையை முன்னெடுத்து நடத்தணுமே தவிர எப்ப பார்த்தாலும் திமுக எதிர்ப்பு, நான் வந்து ஏன்னா திமுக தான் ஆட்சியில் இருக்கு, நான் அவங்கள கவிர்ப்பேன்னு சொல்றது வந்து அது மக்கள் மத்தியில சிலர்கிட்ட எடுபடாது. ஸோ அதனால வந்து பிஜேபி சித்தாந்தம் வேற, திமுக சித்தாந்தம் வேற. திமுக ஆட்சிகள்ல குறைபாடுகள் இருக்கு, இல்லைன்னு யார்ட்டும் சொல்ல முடியாது. ஆனா எல்லாமே ஒட்டுமொத்தமா இது வந்து நாசப்பட்டு போச்சு தமிழ்நாடுங்கிறதுலாம் வந்து அது ஏத்துக்க முடியாது. அப்படிலாம் பார்த்தா நம்மளுடைய வாழ்வாதாரம்லாம் இன்னைக்கு உயர்ந்திருக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால வந்து திமுக எதிர்ப்புங்கிறது கம்ப்ளீட்டா வச்சுக்க கூடாது. அதாவது விஜய் வந்து பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்லி பல பேர் விமர்சனம் பண்றாங்கல்ல, அது உண்மையா பொய்யா? இதுக்கு வந்து நான் ஒரு பதில் கொடுக்குறேன். உங்களுக்கு விஜய்ங்கிற பேர் தானே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே விஜய், தளபதி விஜய், இளைய தளபதி விஜய். இந்த இளைய தளபதி விஜய் எப்போ ஜோசப் விஜயா மாறுச்சு உங்களுக்கு தெரியுமா? அது எப்போ மாறுது அப்படின்னா பிஜேபியுடைய அந்த மதவாத சித்தாந்தத்து மூலமா அந்த பேரே வருது ஜோசப் விஜய்னு. ஏன்னா விஜய வந்து அவங்க இப்படி பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. எப்படின்னா விஜய் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு பிஜேபி கொண்டு வருது. ஸோ அப்பையில இருந்தே அந்த காலம் மீன்ஸ் ஆரம்ப கட்டத்துல இருந்தே விஜய் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி. என்னன்னா விஜய வந்து எப்படியாவது முடக்கணும். ஸோ இப்படி வந்து சொல்லி, அதாவது மதவாத சிந்தனைகளை பத்தி பேசி மதவாதம் கிறிஸ்தவ மிஷினரி அப்படிங்கிறத சொல்லி சொல்லி விஜய் ஆல்ரெடி முடக்குனாங்க. ஏன்னா விஜய் சில கருத்துக்களை வந்து படத்தின் மூலமாவோ இல்ல வந்து சில பர்சனலாவோ பிஜேபிக்கு எதிரான சில விஷயங்கள் அப்பவே செஞ்சாப்ல. அப்போ உள்ள நியூஸ்லாம் நம்ம பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்பையில இருந்தே பிஜேபிக்கு விஜய்க்கு ஆகாது. அவங்க தான் அந்த பேரையே வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஜோசப் விஜய்னே ஒன்று தெரியும். அது வரைக்கும் விஜய் தன்னை அப்படி சொல்லிக்கிட்டதே கிடையாது. நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டே கிடையாது. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜய் ஜோசப் விஜய்ங்கிறதே நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதனால என்னன்னா பிஜேபிக்கு இவங்களுக்கும் பி டீமா இவங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளா ஒரு கற்பனையில பேசுறதே தவிர அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எதுவும் இப்போ வரைக்கும் யார்ட்டையும் கிடையாது. விஜய் பின்னாடி இருக்கிறது எல்லாமே அவருடைய ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்கள் எல்லாமே ஓட்டா மாறுமா? ஓட்டா மாறுமா ஓட்டா மாறாதாங்கிறது அந்தந்த ரசிகர்கள். இப்போ டிவிக்கு தொண்டர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சும்மா ஒரு கேள்வி, டிஃபரன்ஸ் பிட்வீன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறோம், அரசியல் ரீதியான கேள்வி. இதெல்லாம் கேட்டா பதில் சொல்லணும். லோக்சபானா இது, ராஜ்யசபானா இத்தனை எம்பி இருப்பாங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படிங்கிற பதில் வந்து வரணும். அதை விட்டுட்டு தளபதி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து அது வந்து அரசியல் நாகரிகமும் கிடையாது, அந்த அரசியல் வந்து செல்லுபடியும் ஆகாது. ஸோ வந்து தன் ரசிகர்களா இருக்கக்கூடியவங்க, ஏன்னா அவர் இனிமேல் நடிக்க போறதுலன்னு சொல்லிட்டாரு, அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாப்ல. ஸோ ஒன்ஸ் அவர் அரசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் ஃபுல் டைம் அரசியல்வாதி. ஸோ அந்த தொண்டர்கள்லாம் வந்து இப்படிதான் தன்னை அடையாளப்படுத்திக்கணும். ஸோ அவங்க வந்து இப்படி கட்சியுடைய கொள்கைகள் என்ன, கட்சியுடைய விஷயங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணும், உண்மையா மாறணும், பேரளவுல மாறாம செயலளவுல மாறணும். ஸோ அதான் அப்போ அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வந்து வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஒருவேளை அந்த ரசிகர்கள் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சா 2026 விஜய் ஆட்சியை பிடிக்க முடியுமா? அதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா அவர் வந்து எம்எல்ஏ ஆகலாம், அது வந்து நம்ம சில எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு ஒரு கணிப்புல சொல்லலாம். இப்போ கோயம்புத்தூர் எலெக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன்லாம் 4500 ஓட்டு வித்தியாசம்லாம் வந்து தோல்வியை தெளிவினாரு. அதுவும் இல்லாம அவரு இதே மாதிரி கட்சிகள் ஓபன் பண்ணாரு, அவருக்கும் மக்கள் ஓட்டு நிறைய விழுந்துச்சு. ஸோ அதெல்லாம் சில கம்பாரிசன்லாம் பண்ணும்போது விஜய்க்கு தனிப்பட்ட முறையில வாய்ப்புகள் இருக்கு. அவர் தனி தொகுதியில எங்க நிக்கிறாரோ அவர் வந்து எம்எல்ஏ ஆகலாம். ஆனா சிஎம் ஆவாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா கடைசி மக்கள் வரைக்கும் போய் ரீச் ஆயிட்டாங்களா, டிவிக்கே அவ்வளவு தூரத்தை ஃபார்ம் ஆயிருச்சா அப்படின்னா அது வந்து ஆகிற பட்சத்துலதான் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். ஏன்னா 234 தொகுதி வாரியா உழைப்பு செய்யணும், ரொம்ப மக்களை பார்க்கணும். ஸோ அப்படிலாம் வந்து அவங்களுக்கு குறுகிய காலத்துல அவ்வளவு நாள் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா 2031 ஓரளவுக்கு மெஜாரிட்டியான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம்.